ஒரு மாசம் நீங்க கடன் இல்லாத படுத்து தூங்கி பாருங்க, அதுதான் வாழ்க்கை. இல்ல நாங்க இஎம்ஐ வந்து லைஃப் லாங் எடுத்துட்டு போவோம் நாங்க சொல்லலையே மேம். கட்டி முடிச்சோடனே முடிஞ்சிரும் இல்லையா? ஒரு வாஷிங் மிஷின் என்ன விலை இருக்கும் சார்? 20 மேல எவ்வளவு வேணா. இல்ல எனக்கு புரியல, உங்களுக்கு வாஷிங் மிஷின் விலையே சரியா தெரியல. இல்ல தெரியல சீரியஸா. ஒரு பொருளை காசு கொடுத்து வாங்குறப்போ, சேர்த்து வச்சு வாங்குறப்போ அது விலை தெரியும். இங்க வாங்கியிருக்கீங்களே ஒழிய யாருக்கு விலையே தெரியல. சரி, ஒரு வாஷிங் மிஷின் 20,000 வச்சுக்கிட்டோம், ரைட்டா? அப்ப ஆவரேஜா நீங்க ஒரு 20,000 வாஷிங் மிஷின் தான் மிஞ்சி போனா 10 மாசம் ஸ்கீம்ல வச்சுக்கோ, 2,000 ரூபாய் ஆகுமா? இந்த 2,000 ரூபாய் மாசம் மாசம் இஎம்ஐ கொடுக்கறதுக்கு பதிலா சேர்த்து வாங்கினா தான் என்ன? நாங்க ஒரு 2,000 ரூபாய் எடுத்து வைப்போம், அதுக்குள்ள வேற செலவு வருதே சார். அதானே சார் மிடில் கிளாஸ். உங்களுடைய உண்மையான ப்ரையாரிட்டி அந்த பொருள் கிடையாது அப்ப, ஏன்னா வேற செலவு இருக்கு உங்களுக்கு. இல்ல சார் வந்துரும் சொல்றேன், வந்தா நம்ம ஆட்டோமேட்டிக்கா அந்த பணத்தை கையில எடுத்துருவோம். இப்ப ஸ்கூல் ஃபீஸ் நீங்க எடுத்து வச்சிருக்கீங்க, அது வேற செலவு வந்தா எடுத்து விட்டுருவீங்களா என்ன? மாட்டோம். ஏன்? பிகாஸ் அது 100% அது முக்கியமானது, ரைட்டா? அப்ப முக்கியமானது அதை கொடுக்க மாட்டீங்க. அப்ப இந்த காசை நீங்க வச்சிருந்து வேற செலவு வந்தா செஞ்சிருவீங்கன்னா நீங்க வாங்க போற பொருள் முக்கியமானது அல்ல. ஏன்னா அது ஆசைப்படுறோம். நீங்க வாங்குறதெல்லாம் அத்தியாவசிய பொருள்னு சொல்றீங்க, தேவைக்கு தான் வாங்குறீங்க. ஒரு பொருள் கட்டாயமாக உங்களுக்கு தேவைனா நீங்க அந்த காசை வேற எதுக்கு எடுத்து கொடுக்க மாட்டீங்க. இதான் மீட்டர் கணக்கு.